كريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், தியாகிகள், தாயிகள், ஒப்பாதுகள், இமாம்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக, நிலவட்டுமாக. ஆமென். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை விசித்திரமான ஒரு வாழ்க்கை, வியப்பான ஒரு நிகழ்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்கள். எனவேதான் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சொற்பொழிவு, முதல் பயான், சஃபா என்ற அந்த சிறிய மலைக்கு மேல் நின்ற வண்ணம் நம்முடைய தலைக்கு மேல் மரணம் இருக்கிறது, மௌத் இருக்கிறது. நீங்க எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்தாலும் இதுதான் முதல் முறையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் நுபுவத்திற்கு பிறகு இறந்தவர்களுக்காக சூரத்துல் முல்க் ஓதுவோம். முல்க் நகரிலும் தபாரங்களில் சொன்னா தெரியும். நீ புதுசா முழுக்கு மலக்குந்து வைத்து கேட்கிறீங்க. அதுல இரண்டாவது ஆயத்து, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அல்லாஹ் யார் என்று சொன்னால் ஹலக்கல் மௌத்த, மௌத்து பின்னாடியே வருது, ஹயாத்த முன்னாடி இருக்கு. ஆனா அல்லாஹ் ஹயாத்த பின்னாடி சொல்லுவான், மௌத்த முன்னாடி சொல்லுவான். செல்போன்ல குரான் தான் பார்த்துருங்க. மனப்பாடம் இல்லைன்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாட்டு பாடுறவன் எந்த அளவுக்கு அவன் மனப்பாடம் பண்ணி ரசிச்சு பாடலான்னு நீங்க பார்த்துருக்கீங்க. ஸ்டேஜ்ல பார்த்தது இல்லையா? அப்படியே பார்க்கறது பார்த்தா பார்த்ததே இந்த மாதிரி இருக்கு, கேட்டது இல்லை. நான் வியப்பாடம் பார்க்கிறேன், நிறுத்தி நிதானமா ராகம் மாறாம. ஆனா நமக்கு என்னைக்கு நம்ம ஒரு தொழிலும் நினைச்சோமோ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா கல்கோவர் பசல்லி நிரப்பி தவறுகள் இன்ன ஷானியத்தை முதல் முகவட்டா இரண்டாவது காத்து கூட உள்ளாவது எல்லாம் வரல. நானும் பாரதம் தாண்ட மாட்டேன், நீங்களும் தாண்டாதீங்க. அந்த மாதிரி ரெண்டுதான் வாய்ப்பு ஆயிடுச்சு. பல பேர் இருக்கு, ஆனா தூக்கிய பேசுறது கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்கூல்ல தான் வந்துருச்சு. அலமதுல்லா நாங்களும் உட்கார்ந்து சொல்றோம், பாடகம் எதுவுமே கிடையாது மார்க்கெட்ல. பாடகத்துதான் அல்ல அல்ல அல்லா இருந்து வச்சிருக்கான். ஆனா நம்ம அல்றதும் கிடையாது, எடுக்கிறதும் கிடையாது, தொட்டு கூட பார்க்கறது கிடையாது. சில கிதாப்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதன் தொட்டுக்கவே மாட்டாங்க. சரி, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த. அல்லாஹ் சொல்றான் ஹலக்கல் மௌத்த. அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? மௌத்தை படைத்தான், அதற்கு ஹயாத்தை படைத்தான் சொல்றான். ஹயாத் முன்னாடி வருது, வாழ்க்கை. ஆனா ஹயாத்தை பின்னாடி சொல்றான் அல்லாஹ், மௌத் பின்னாடி வருது. அல்லாஹ் முதல்ல சொல்றான். ஏன்னா மௌத் என்பது உறுதியானது. இன்னைக்கு ரப்ப நம்பாத கூட்டத்தை பார்க்க முடியாதா? அல்லாஹ் சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? நாத்திகர்களா? தமிழ் மாற்றமா இருக்கிறது வாங்கி வர மாட்டது நாத்தியர்களை
அவங்களை அறிவாளி நினைச்சுக்குவாங்க. தெரிஞ்ச பசங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வெளியே வர்றதுக்கு அம்மா தேவைப்படுறாங்க. இந்த வையகம் இவ்வளவு பெரிய பூமி, பூமி இல்லாத வானம், வானத்துக்கு தூண் இருக்குதா? அறிவு எதுல பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும். எல்லாத்தையும் அறிவை போட்டா. எனவே அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமும் இருக்கிறது, கூட்டமும் இருக்கிறது. பல கடவுள் என்ற கூட்டமும் இருக்குது சொல்றாங்க. நோயில கருத்து வேறுபாடு இருக்குது, ஏன் தொழுகையில கருத்து வேறுபாடு இருக்குது, உலமாக்கள் மத்தியில, இமாம்களுக்கு மத்தியில, எல்லா இடத்துலயும் கருத்து வேறுபாடு இருக்குது. மௌத்துக்கு கருத்து வேறுபாடு இருக்குதா? ஏதாவது ஒரு கூட்டம் மௌத்துலாம் கிடையாதுப்பா, யாராவது சொன்னதை கேட்டிருக்கீங்களா? அது சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? கீழ்பாக்கத்துடைய முதல் பேஷன்னு சொல்லுவோம். அது கீழ்பாக்கத்துடைய தீனாக இருந்தாலும் சரி. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், காலையில ஓடுறவங்களை பார்த்தா விசித்திரமா இருக்குது, காட்டுத்தனமா ஓடுறாலும் பயமா இருக்குது. இன்னும் போதுவான அந்த தினத்தை வர்றது எதுக்கு? அந்த ஹயாத்துக்காக. வேற ஏதாவது இருந்தா பாடி ஃபிட்னஸா? உயிர் இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும்? அதிரத்துடைய பாடியா இருந்தாலும் மிச்சம் வந்துடும். இதுதான் எல்லாருக்கும் நிலைமை. அதுதான் ரசூலுல்லாஹா மணந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹா நான் பெரும்பாலும் சொல்றது உண்டு, நம்ம எதிரெல்லாம் பிளவு கண்டுபிடிக்கலாம், எதுல பார்த்தாலும் பிளவு, எதுல பார்த்தாலும் பிளவு. பகிரங்கமா சொல்றேன், ரசூலுல்லாஹ் தமிழ்காரதா உருதுக்காரதா? நியாயமான பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரணம் சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அந்நியர்கள். இதை விட வார்த்தைகள் கடினமா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விளங்குறதுக்கு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அரபிங்க. நம்ம என்ன பண்றோம்? அமராத்தி வைக்கவங்க. எது அமராத்தி? இந்த மாதிரி பேசுறவரை தயவு செய்து உட்கார்ப்பா, இந்த டீ வாய்ப்பு மூஞ்சில ஊத்துன்னு நினைக்கிறேன். பிளவுபடுத்தாத, சமூகத்தை பிளவுபடுத்தாத. உனக்கு ஒரு விருப்பமா வச்சுக்கோ, ஒரு வீட்டுல வச்சுக்கோ, கல்வில வச்சுக்கோ, எங்க வேணா வச்சுக்கோ. ஆனால் முஹல்லாவுல, ஊர்ல பிளவுபடுத்தாதீங்க. ரசூலுல்லாஹ் பிளவுபடுத்தல, ஒன்று சேர்த்தாங்க. யார் அன்சாரின்னு தெரியாது, யாரு குறைஷின்னு தெரியாது. உன்னுடைய மனோவிச்சைக்காக பிளவுபடுத்த. இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக செய்வான். இது என்னுடைய மக்கள், என்னுடைய மதரசா, என்னுடைய இனம், என்னுடைய சார். ரசூலுல்லாஹ் கொண்டு செய்தார். தயவு செய்து தூக்கி போடுங்க. ஒண்ணு தூக்கி போட தயாரா இல்லைன்னு சொன்னா பல வயநாடுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா சும்மாவும் இந்த தயார் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலமாக்கள் தெரிஞ்ச வந்துருச்சல்லாம் எல்லா தொழிலும் வசூல் இருக்குது. இன்னைக்கு இது போதுமா? இங்கேயும் இன்ஷால்லா செய்யதான் போறோம். நான் செய்யறவங்களை தவறா சொல்லல, செய்யறது தவறுன்னு சொல்லல. எவ்வளவு கொடுத்தாலும் குறைதான். நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கும் 5 கோடி கொடுத்திருக்காரு. நம்ம அம்பானி சகோதரர் கூட கொடுத்திருக்காங்க. ஏதோ சொல்லக்கூடிய நோக்கம் இது போதுமா? கருத்துல அதை விட்டு விளக்கணுமா இல்லையா? மேரா கான்தான் ரசூலுல்லாஹ் கிறிஸ்டிய கான்தான். திரும்ப திரும்ப சொல்றேன், மனம் வருந்தி சொல்றேன், மனம் வலிக்குதுங்க. அந்த தமிழ்காரருக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காமிப்பான். கால்பாடி நான் தமிழருக்கு அறிந்துட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை காமிப்பான். மன் ஹாதர் ரஜுல், மனக்கு கேட்பாங்க, இந்த மனுஷன் யாரு, இந்த மனிதர் யார்? நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். நரகத்துக்குள்ளாயிரும். நம்ம பச்சையா சொல்றேன், ரசூலுல்லாஹ் இல்லைன்னா உலகம் இல்லை, ஆக்கிரத்து இல்லை. ரசூலுல்லாஹ் இல்லைன்னா உலகம் இல்லை, ஆக்கிரத்து இல்லை. அப்படிப்பட்ட தூதர் அல்லாஹ் கொடுத்திருக்கா. ஒற்றுமைக்காகவே இருந்தவங்க, வாழ்ந்தவங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையில பிரிக்கிறோம். ஜாதி இல்லாத ஒரே மதம் இஸ்லாம் இருக்குதா? சரி.
அதாவது வயநாடு என்பது ஒரு விபத்து. ஒவ்வொரு நாளும் வயநாட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த செயற்கையாக பாலத்தினர்கள் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய அம்மா, நம்முடைய அக்கா, நம்முடைய தங்கச்சி அந்த வயசுல உள்ளவங்க ஓடுறாங்க. சேஃப்டி ஜோன் திருப்பி போய் சொல்றான், அங்க போடுறான். கேட்டா அங்க அம்மாஸ் இருக்கிறான். அம்மாஸ் இருக்கிற பயத்துக்கு போடுறதுன்னா நீ பயந்தா கொண்டே நீ வீரங்களா? ரத்தத்தை பார்த்து பயந்த சமூகம் நம்ம சமூகம் இல்லைங்க. இமாம் ஹுசைனுக்கு தெரியுமா தெரியாதா நான் ஷஹீதா போறேன்னு? ஒரு கட்டத்துக்கு மேல யாராவது இறக்குறது குடும்பத்தோட போவாங்களா? சொல்லுங்க. நான் இறக்குறதுக்கு நான் தனியா போவேன். என் மனைவி, என் பிள்ளைங்க, கை குழந்தை, துரோகிகள், கூப்பிலா யூபி யார்? நம்ம தொப்பி போட்ட தாடி வச்சு நாம் தான் கொண்டோம். தப்பா சொல்றதா? தவறா சொல்றேன்னா? ஏன்னா என்னுடைய உருவத்துல முனாஃபிக் இருந்திருக்கலாம், நம்முடைய தோற்றத்தில் ஒரு யஹூதி இருந்திருக்கலாம், மறுப்பு இல்லை. ஆனா தோற்றம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொந்தக்காரனா குத்துனான், விட்டதெல்லாம் அழிச்சான். தயவு செய்து தூக்கி குட்டட போடுங்க. மவுத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. மொழியால நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, இனத்தால பிரச்சனை வரக்கூடாது, மாநிலத்தால பிரச்சனை வரக்கூடாது, நாளால பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வருது பிரியும் வருதுன்னு சொன்னா நான் அந்த கேள்விதான் முன்வைப்பேன். அல்லாஹ் தொழுகையில ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முஹப்பத் பாருங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையில ரசூலுல்லாஹ் பேர் வருதா வரலையா? நம்ம யோசிக்கிறோம். தொழுகையில எங்க? சரி யோசிக்க. தொழுகையில வருதா வரலையா? சொல்லிருக்குமா? சீக்கிரம் சொல்லி தொழுகிறீங்களா? அத்தகையாத்துல ஓடலையா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். யாராவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது விட்டுருவோமா? அவன் முகமது விட்டுருவோமா? அப்ப அவங்க எண்ணிக்கை ஆகும் ஒற்றுமையில குறைச்சிருக்காங்க. ஒரே ஹதீஸ் காட்டுகிறது, கடைசி தயாரா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அசல் கூட அவர் மாற்றத்தை பண்ணிக்குமா? எதுக்கு சொல்ற? உறுதியான விஷயத்தை சொல்றதுக்காக சொல்றேன். பார்த்து இதே சொல்ற நினைக்காதீங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. மௌத்த மருத்துவர் உலகத்தில் யாருமே கிடையாது. இரவுல அறிவிப்பு செய்யறாரு அந்த ஏரியாவுடைய முதல் சேஃப்டியா இருங்க, மழை அதிகமா பெய்யுது அப்படின்னு. அதுல அவர் இல்லட்டி, அந்த பள்ளி இல்லட்டி, அந்த ஊர் இல்லட்டி, அந்த கிராமம் இல்லட்டி, நான் போனவன் இல்லை. இங்க எத்தனை போயிருக்கீங்க? டூரிஸ்ட் பிளஸ் போட்டாலும் வயநாடு தான் வருது. நான் போனது இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊரே காலி. நான் ஒரு சம்பவத்தை கேட்டேன். அவங்க யாரு, அங்க வசிக்கிறவங்க யாருக்கு கேட்டேன். எனக்கு ஒரு நப்பாசம் இருக்கும்ல, சரி இறந்துட்டாங்க ரைட்டு, நம்ம இத இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசையை கேட்டேன். 90% முஸ்லிம்கள். தெரியும். யோசிச்சு பாருங்க, அவங்க இறந்துட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, பெரிய ஒரு குடும்பமே காலி. 10 பேரோ 15 பேரோ குடும்பமே இல்லை. எங்கேயோ கை தூக்க மாதிரி கிடைக்குது, எங்கேயோ சடம் கிடைக்குது, எங்கேயோ சில பேர் உயிரோடு எடுக்கப்படுறாங்க. நினைச்சாங்களா அவங்க? நம்ம நினைக்கிறோங்க, நம்ம மட்டும் கேரண்டி கொடுத்துருக்காங்களா? 65 வயசு பிறகுதான் மலக்குள் மௌத் வருவாரு. யாருக்கா கேரண்டி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கசப்பி விடுங்க, உருவத்தை விடுங்க, நட்பை உருவாக்குங்க, அன்பை உருவாக்குங்க, பற்ற உருவாக்குங்க. மௌத் என்பது நிதர்சனமான உண்மை. கல்வி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணீர் பட்டு எவ்வாறு இருப்பு துருபிடிக்குமோ அதே போன்று கல்வி துருபிடிச்சிருமா. அந்த துரும்பை நீக்குவது தெரியுமா? கஸ்ரத்து திக்ரில் மௌத். மௌத்தை அதிகமாக நினைத்து பாருங்க. வாழ தகுதின்னு சொன்னா என்னை விட உங்களை விட உமர் வாழ தகுதி. தொழுகையில தாக்கப்படுறாரு. நானும் நினைக்கிறேன், எதை அடிப்பாக்க பேசி நிற்கிறேன். மொழி சங்கம் பார்த்துக்கிறது. அது ஜும்மால பார்த்தா எல்லாமே தெரியாத புத்தியே இருக்குது. இல்ல சில மூட்டி புரிஞ்சு கிடக்குது. எனக்கு எதுக்குன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டமாக பேசுறது தெரியல இருக்கு. அது பார்த்தது 3 நாள் சொல்லி இருக்குது பொறுத்து.
காப்பாத்துறது என்ன சொல்றது? புரியுறீங்களா? உமர் ரலியல்லாஹு தொழுக வச்சுட்டுக்காக தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்டவன்னு சொன்னாங்க, என்னை அடித்தவன் யார், காமிங்கன்னாங்க. அவர் மறுப்பாளர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். என்ன பெரும்பாலும் நான் ஷஹீதானும் துஆ செஞ்சாங்களாம் உமர் ரலியல்லாஹு. ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஷஹீத் செய்யறதுக்காக ஒருத்தர் டைப்பேட் பிளான் பண்ணி பள்ளிவாசல் தங்கிட்டான். அந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு கதவு கிடையாது. ரொம்ப நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப நாள் வரைக்கும் மசூதிகளுக்கெல்லாம் கதவு கிடையாது. யார் வேணா தூங்குவாங்க, நைட்ல வந்து தூங்குவாங்க, காலைல கொடுத்துட்டு போவாங்க. நல்லவங்க பயணம் செய்யக்கூடிய இடமாவே இருக்கும் அது புதுசா வரவங்களுக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் பள்ளிவாசல் கூட பெரிய பெரிய கூட்டம் தொங்குது. வாங்கு தொண்ணூறு திறக்கிறாங்க. எதுக்காக அப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி உறங்கி கொண்டிருந்தான் ஒரு நபர். அலி ரலியல்லாஹு தஆலா பஜர் தொழுகைக்கு வர்றாங்க. பார்த்தாங்கன்னா பஜருடைய நேரமாச்சு, தூங்கிட்டு இருக்காருன்னு எழுப்புறாங்க. எழுப்புனவுடன் எழுப்பிட்டு எந்திரிப்பா, தொழுகை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சுன்னத்தை நிற்கிறாங்க. எவனை எழுப்புனாங்களோ அவன் வந்து இவரை கொல்ல வந்தவன், ஷஹீதாக்கப்படுறாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா நோம்பு நிலையில இருக்காங்க. அவங்கள பிடித்தவங்களை ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் தாடியை பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய அண்ணன் இருந்தா இந்த காட்சி பார்த்துருந்தா அப்படி இருக்கும், விட்டுட்டு ஓடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனுக்கே தஸ்கீல் பண்ணி தாடி பிடிக்க வச்சாங்கன்னா நம்ம சமூகம் நம்மள மாதிரி தூக்கி போடணும்னா எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்படிதான் பாதுகாப்பு உலகம் தராது. அந்த ஊர் மக்கள் நினைச்சிருப்பாங்களா? சொல்லல. அந்த இடம் எவ்வளவு காஸ்ட்லியான இடம் அது போனவங்க சொல்லுங்க, காஸ்ட்லியான இடமா இல்லையா? நினைச்சிருப்பாங்களா? நைட்டா தரமட்டா ஆகுது. இதுதான் மௌத்து. எப்போ வேணா வரலாம். ஒருத்தர் நம்ம எதிர்க்கிறோம் சொன்னா நீங்க இறந்துட்டா யாரை எதிர்ப்ப? மௌத்துக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான உதாரணம் சொன்னாங்க. காட்டுல ஒரு மனுஷன் போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி புலி விரட்டுது. பயந்து போய் மரத்துக்கு மேல ஏறிட்டான். சரி, ஒரு பள்ளம் இருக்குது, பள்ளத்துல குதிச்சிடலாம், குதிச்சு தச்சிடலாம் பார்த்தா பள்ளத்துல வெறும் பாம்புகளும் கோயில்களும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா எந்த மரத்து மேல ஏறினாலும் அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற கருப்பு நிற எரிகள் அதனுடைய வேர்களை கடிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில அவன் தொங்கிட்டு இருக்கான். அத சொல்ற கடைசியில அதுக்கு அவருக்கு மேல உள்ள ஒரு கிளையில உங்களுக்கு தெரியும், தனிமையான இடத்துலதான் தேன் கூடு கட்டும். தேன் கூடு கட்டி இருக்குது. அது ஒரு டாப் விழுது நாவல. நம்ம எந்த காலத்து தேனை குடிக்கும் போது அந்த மாதிரி ருசி இருக்குது. டைரக்டான தேன் எப்படி இருக்கும்? அவ்வளவு ருசி. அந்த ருசியை பார்த்தோம்னா அந்த எலியை மறந்துட்டான், அந்த புலியை மறந்துட்டான், அந்த பாம்பு தேர்தலை மறந்துட்டான், ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னுமா புரியல என்ன சொல்ல வருதுன்னு. இமாம் கஸ்ஸாலி சொன்னாங்க, இந்த வெள்ளை கருப்பு நிற எலிகள் தான் இரவு பகல் மாறிக்கொண்டே இருந்து அவருடைய வாழ்க்கையை சாப்பிட்டு இருக்குது. இது எத்தனை நாளும் தெரியல உங்களுக்கு எனக்கும். அவன் பேசுறது அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படித்தானே? என்னது இஸ்ரேல் புத்தகம் வைட்டீங்களா? ரிலீஸ் பெட்ரூம் எல்லாமே வீட்டுல இருக்கிறோம், கடை எடுக்கிறோம், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இஸ்ரேல் இதுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி புறத்திட்டு வச்சு பாத்தீங்களா? அவர் தான் இஸ்ரேல் இஸ்லாம். புலி காடுதான் வாழ்க்கை, அந்த புலிதான் கபல். அந்த தேனும் பாம்பும் நம்முடைய பாவங்கள். அந்த தேனை உலகத்துடைய ருசி. எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு மாத்துது. நம்ம இனி மயங்கி கிடக்கிறோம். என்னவோ வயநாட்டுங்கிற பிரச்சனை. வயநாட்டுல அந்த மக்களுக்கு இயற்கை பிரச்சனை, பாலஸ்தீனத்துல என்ன பிரச்சனை? உதவுறது தப்பா? ஐநா கேட்குமா? அமெரிக்கால பாராட்டு, அவனுக்கு யூதரை கூப்பிட்டு பாராட்டு.
அவனுக்கு வெளியே ஒரே போராட்டம், மக்கள் கிளர்ச்சி, மக்கள்ல முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க தூங்கிட்டு இருக்காங்க, துர்மால தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு அழுதுருக்கோம், என்ன போராட்டம் பண்ணிட்டோம் சொல்லுங்களேன். நான் என்ன உட்பட கேட்கிறேன், என்ன போராட்டம் பண்ணிட்டோம்? முசல்லாவே போராட்டம் பண்ணிருந்தோம். என்னைக்கா அழுதுருக்கோமா? ஒரு தகஜத்துல பாலத்துல சிறு குழந்தை ஹம்மாசா சுயநலமா வாழ்ந்துட்டு இருப்பா. நமக்கு ஹயா அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மௌத் விசித்திரமான உண்மை, கசப்பான உண்மை. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கேட்க சொன்னான். சொல்லறிவு இமாமும் எவனுக்கும் கேட்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து. கேட்டு மௌத் வந்தது. என்னது? கேட்டு மௌத் வந்தது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, முடிந்த அளவு இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊரே இல்லை, ஊரே காலியாகி முஸ்லிம் பகுதி அது. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு வசூல் செய்வாங்க. பள்ளிவாசல் வசூல் நினைச்சிடாதீங்க, எதுவுமே விழாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அநேகமா நினைக்கிறேன்னா எல்லாமே ஜமாத்துல் உலமாவுடைய தலைமைக்கு போகும். அங்கிருந்து கேரளா ஜமாத்துல் உலமாவுடைய தலைமைக்கு போய் நேரடியா போய் உதவி செய்ய இப்படிதான் மசூரால வந்திருக்கு. எல்லாரும் என்னுடைய பங்காளர் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு எனக்கும் அந்த நிலைமை வரலாம். அம்மா இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, 2 பேருமே இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இல்லாத பெற்றோங்க இருக்காங்க, கணவர் இல்லாத மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ஒரு குடும்பமே போயிருக்குது. இது நான் மத சார்பா பேசல, அங்க யாரு இருந்தாலும் கொடுக்கணும். மதத்தோட ரசூலுல்லாஹ் எப்பவுமே மதத்தை வைப்போம், மொழியை வைப்போம், ஹித்மத்தை செஞ்சதல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. எனவே மௌத் என்பது வலைவாசிர் அல்லாஹ் எப்போ வருதோ தாமதப்படுத்தாது, தாமதப்படுத்த முடியாது, ஆகியே தீரும். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தது வேற, பேசுறது வேறையா இருக்குது. என்ன செய்யுது? ஒருத்தரை இந்த இடத்துல அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டான், இந்த இடத்துல தூக்கிறவன் சொல்லிட்டான். அல்லாஹ் கூட்டி கொடுத்துருவான் லிஸ்ட். அவர் பார்க்கிறாரு, அவன் வேற இடத்துல இருக்கான். இந்த இடத்துல இந்நேரத்துக்கு வரணுங்க, எப்படி வர முடியும்? பிளைட் இல்லாத காலம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஹெலிகாப்டர் பிளைட் எல்லாம் கிடையாது. எப்படி? அதுவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கான். இத்தனை கிலோமீட்டருக்கு பிறகு இந்த இடத்துல இந்த டைம்ல எடுத்துன்னு நல்லா சொல்லிட்டாரு. எப்படி நடக்கும் புரியல. இஸ்ராயீல் நேரா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வந்தாங்க. சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. மலக்குமார்கள் வந்தாருன்னா சொல்ல வேண்டியதுதான் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஓரமா உட்கார்ந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்க்கே அப்படிதான் பெரிய சம்பவங்களா இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லிட்டு ஓரமா உட்கார்ந்து எவரை தூக்கணுமோ அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் வந்துட்டான், ஒரு ரொம்ப நேரம் இதை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான், நம்ம முறைக்கிற மாதிரி. அதனால யாரும் பார்க்கறதே கிடையாது, பெரும்பாலும் முறைச்சுட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ண, என்ன பள்ளியார் தூக்கிட்ட போய் போற கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு அனுமான தூக்கி போறதுக்கு முறைச்சுட்டே இருப்போம். என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது முறைச்சிட்டு போயிட்டாங்க. அவர் ஓடி வந்தாரு. சுலைமான் கேட்டாங்க, ஒருத்தனை முறைச்சிட்டே இருக்கான், பயமா இருக்குது, ஒரு உதவி செய்வீங்களா? என்ன உதவி செய்யுது? உங்களுக்குதான் காற்று கைவசப்பட்டிருக்காங்கல்ல, காற்று ஆட்சி செய்வாங்களாம். காற்று, உங்க காற்றுடைய ஆட்சியில காற்றை அடிக்க சொல்லி ரொம்ப தூரம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்பா விழுப்பா, அவர் ஏதோ முடிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம், போயிட்டாருங்க, கேட்கவே. விதி எங்க விட்டோம்? விதி விடவே விடாது. உடனே என்ன பண்ணாரு, காற்று சொன்னாங்க, இவர் எங்க ஆசைப்படுறாரோ போய் விடு. இஸ்ராயேல் நம்ம போனதுக்கு இவர் விற்கிறவர். புரியுதுங்களா? இதுதாங்க மௌத்து. யாரா இருந்தாலும் வந்தே தீரும், நமக்கு எப்போதும் தெரியாது. நம்ம ஆனால் எல்லாத்தையும் கடந்து, யாரையும் கஷ்டப்படுத்துன்னு நான் சொல்லல எதையும், ஆனா இது நடக்குது. ஒரு தர்மத்துக்கு கூட சதக்கா என்பது என்னங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தான தர்மம் செஞ்சாங்க, என்ன செய்வாங்க? பின்னாடியே வருவாங்க பாக்குறது. ஏன்? அந்த சேவை செய்யக்கூடிய வேலைக்காரி பார்த்துட்டா, அது கேட்டா, நான் எடுத்துக்கோ நினைச்சீங்களா அப்படின்னு. இல்ல, வாங்கக்கூடியவங்க வாங்கிட்டு
ஏதாவது துவா கொடுப்பாங்க, அந்த துவா நான் திருப்பி கொடுத்துறதுக்காக சதகாவுடைய முழு பலன் நன்மை எனக்கு வந்து அடையுது. அப்படிப்பட்ட பரம்பரை நம்மலாம் யோசிச்சு பாருங்க. பசித்தவருக்கு சோறு கொடுக்காத, எந்த மொழி எந்த ஜாதியும் பார்க்காத, இது பார்க்கறது இது சோறே கொடுக்காத, உனக்கு நல்லா தரான்ல எப்படி தரான், அதை பார்த்தா கொடுத்தாருல சொல்லுங்களேன், நான் தமிழ்காரன் எனக்கு கொடுத்துட்டாருல இம்மா மக்கள் சொல்லுங்களேன். நீங்க சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். எத்தனையோ முகலால உருது முகலாளிகளை செஞ்சிருக்கேன், நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ நல்லா தயவு செய்து இதெல்லாம் விட்டுருங்க. முகப்பத்தா இருங்க. இந்த பள்ளி இமாம இல்லைங்க, என்னோட சின்ன வயசுல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பாவம் பண்ணார் யூனிவர்சிட்டியில இறக்குறதுக்கு? ஷஹீத் தான், மாற்று கருத்து இல்லை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, மௌத்து நம்ம தலைக்கு மேல இருக்குது. முடிந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க, கொடுக்கப்படுறது நம்மள வந்து ஆட்சி அதிகாரம் நமக்கு கொடுக்காது, நம்ம தான் கொடுக்கணும் நம்முடைய சமூகத்துக்கு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் மௌத்த நினைச்சு அதற்கான தயாரிப்புக்காக அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார தவிர எந்த நோக்கமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு துணைக்கு பிறகு எல்லோரும் கொடுக்கணும், எவ்வளவு முடிந்தவன கொடுங்க. தொழுத பிறகு அறிவிப்பு செய்யப்படும். டைம் இருக்கு. வாக்குறுதி குடும்பம் பொருள்